சரி, இப்போ பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினை பற்றி பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், இதை கொடுத்துட்டாங்க. இதில் சி இஸ் த சர்க்குலர் பாத் இஸ் கிவன் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் கொடுத்தாங்க, ஆப்ஷன் கொடுத்தாங்க. சரி, பார்க்கலாமா? இப்போ இது என்ன, இது இன்டர்வல் சி, இது வந்து லைன் இன்டர்வல். லைன் இன்டர்வல் வந்து ஸ்டோக்ஸ் தேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஃபெக்டாக ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாருங்கள் sin y i வெக்டார், செகண்டாக இருக்குது x இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் y j வெக்டார். இப்போ நம்மளுக்கு தெரியும் ரிவர்ஸ் ஆல்ரெடி எழுதலாமா? அப்புறம் இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டான். அடுத்து என்னது, இது செகண்ட் எழுதிட்டான். இப்போ இதில் பாருங்கள், இந்த டேர்மை எக்ஸை பொறுத்து ஃபர்ஸ்ட் டெரிவேட் பண்ணால் ஆகிடும் 1 இன்ட்டு திஸ் டேர்ம். அப்படின்னா வந்து போகுது 1 ப்ளஸ் காஸ் ஒய், மைனஸ் போட்டிங்களா, சைன் அப் பண்ணால் காசு போட்டாச்சு, ப்ளஸ் காசு மைனஸ் காசு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்புறம் வேல்யூ என்ன ஆகிடும், 1 வந்துடும். இப்போ இதில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு, இது என்ன ஃபங்க்ஷன், இது ஸ்டோக்ஸ் தேரம் சொன்னாலுமே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் சர்க்கிளாக வந்திருக்கு. அப்படின்னா இது என்ன ஃபங்க்ஷன், இது ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், இதில் என்ன இல்லை அடுத்தது நெக்ஸ்ட்டு எக்ஸ் இல்லை ஒய் இல்லை. சரி, பார்க்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். எக்ஸ் ஈக்குவல் 0 கொடுத்தா ஒய் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் 0 கொடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்படின்னா இதில் டிஃப்ரென்ஸ் ஆகிடும், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு ஏ. இப்போ அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய், அப்படின்னா எக்ஸ் ஏ ஒய் ஏ ரெண்டு மட்டும் பண்ணும்போது ஆகிடும் ஏ ஸ்கொயர். இப்போ தான் இதனுடைய ஆன்சர்ஸ். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஆன்சர்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி சர்க்கிளாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனல் ஆன்சரில் பையை மல்டிப்ளை பண்ணிடணும். பையை மல்டிப்ளை பண்ணும்போது ஆகிடும் பாருங்க, ஏ ஸ்கொயர் இன்ட்டு பையை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன வரும், பை ஏ ஸ்கொயர். பை ஏ ஸ்கொயர் எதில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது. அப்படின்னா இந்த ஆன்சருக்கு, இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்னது, பை ஏ ஸ்கொயர். சரி, அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இப்போ இதில் பாருங்க கொடுத்தாங்களா, லைன் இன்டர்வல் கொடுத்துறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கொடுத்துறாங்க. இப்போ இசட் ஈக்குவல் 0. சரி, எஃபெக்ட் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் ஐ வெக்டார் ஒய் ஜே வெக்டார். இசட் தான் 0 ஆகி போச்சு இல்லை, அப்புறம் அந்த டேர்ம் நமக்கு தேவை. அப்புறம் எக்ஸ் ஐ வெக்டார் ஒய் ஜே வெக்டார். இப்போ ஸ்டோக்ஸ் தேரம் சொன்னாலுமே என்னது, ரிவர்ஸ் ஆர்டர் ஒய் எக்ஸ். இது என்ன பண்ணலாம், எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட் பண்ணால் 0. அடுத்தது மைனஸ் போட்டிங்களா, இது என்ன பண்ணணும், ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட் பண்ணால் ஆகிடும் 0. இதோட வேல்யூ 0. லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடணும், பையெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த டேர்ம் வந்தால பையெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடணும். பையெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ஆகிட போச்சு, 0 ஆகி போச்சு. அப்படின்னா 0 எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினை பற்றி பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த டேர்மில் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, பார்க்கலாமா? சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இசட் வேல்யூ என்ன ஆகிட போகுது, 0. இசட் கிடையாது, இசட் வந்து 0. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2x மைனஸ் ஒய் ஐ வெக்டார், இங்கே இசட் 0 இசட் 0. அப்படின்னா இதை விட்டுலாம். அப்படின்னா இசட் 0வா, செகண்ட் டேர்ம். அப்புறம் 0 ஜே வெக்டார்ஸ். இப்போ ஸ்டோக்ஸ் தேரம் சொன்னாலுமே நம்ம எதை என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு 0, ரெண்டாவது இது 2x மைனஸ் ஒய். இப்போ இதை எக்ஸை பொறுத்து பண்ணால் 0 தான், மைனஸ் இதை ஒய்யை பொறுத்து பண்ணலாம். அப்படின்னா -1. அப்புறம் என்ன வந்து பாருங்க, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். அடுத்து பாருங்க, இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸ்டோக்ஸ் தேரம்னாலுமே இப்போ சர்க்கிள் வருதுன்னா இது ஈவன் ஆரான்னு செக் பண்ணலாம். எப்படின்னா கான்ஸ்டன்ட் தான். அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ப்ராசஸை. அப்படின்னா இதில் அடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்ன இல்லை, எக்ஸ் இல்லை ஒய் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஈக்குவல் 0னா ஒய் வந்து 1, ஒய் ஈக்குவல் 0னா எக்ஸ் வந்து 1. டிஃபரன்ஸ் என்ன ஆகிடும், எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1. அப்புறம் இதில் எக்ஸ் ஒய் இல்லை, 1 இன்ட்டு 1 1. ஒன்றாவது மல்டிப்ளை பண்ணால் போகுது 1 தான். அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டோக்ஸ் தேரம். அது இந்த பார்ட் சர்க்கிள் வந்ததால் ஸ்டோக்ஸ் தேரத்தில் என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக ஃபைனல் இந்த ஆன்சராக கூட பையை மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா பையை மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் ஆகிட போகுது, பை ஆகிடும். அப்படின்னா பை எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பார்ப்போம். இப்போ கொடுத்துட்டாங்க, என்ன கொடுக்குறாங்க, லைன் இன்டர்வல் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த ஸ்பேர் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 கொடுக்குறாங்க, ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லைன் இன்டர்வல் சொன்னாலுமே என்னது, ஸ்டோக்ஸ் தேரத்தை யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இ பவர் எக்ஸ் ஐ வெக்டார், செகண்டாக இருக்குது 2y ஜே வெக்டார், தேர்டு டி இசட். இந்த இசட் வேல்யூ தான் 2 கான்ஸ்டன்ட் தவிர டி இசட் ஆகிட போகுது, 0 ஆகிட போகுது. நம்ம எழுதியே தேவை, அதை விட்டுருங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த ப்ராசஸ் வந்துச்சா, எக்ஸ் ரிவர்ஸ் ஆர்டர் இருக்குங்க, 2y இங்கே என்ன இருக்கு, இ பவர் எக்ஸ். சரி, ஃபஸ்ட் எக்ஸை பொறுத்து பண்ணால் 0, அடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணால் ஆகிட போகுது, 0 ஆகிட போகுது. அப்புறம் அந்த டேர்ம் ஆகிட போகுது 0. அப்புறம் ஃபைனல் ஆன்சர் எதாவது மல்டிப்ளை பண்ணலாம், ஸ்பேர் இந்த மாதிரி சர்க்கிள் ஸ்பேர் வந்தாலுமே என்ன எதாவது மல்டிப்ளை பண்ணலாம், லாஸ்ட்டாக பையோட மல்டிப்ளை பண்ணலாம். பையோட மல்டிப்ளை பண்ணால் ஆகிட போகுது 0 ஆகிட போகுது. அப்படின்னா இதுக்கு ஃபைனல் ஆன்சர்னா 0. 0 எங்கே இருந்து பாருங்கள், இது இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் இது சரியான ஆன்சர். சரி, இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெக்டார் கால்குலஸில் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் எனக்கு ஒன்று சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா நான் ஒரு 50 MCQ கொஸ்டின் பிடிஎஃபாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணிவிட்டு 2 hour கழிச்சு உங்களுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா எத்தனை மார்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேமு, நீங்கள் எடுத்த மார்க்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.